மதரி
மிக அற்புதமான ஒரு தலம். வேத புரீஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்ற திருக்கோயில் திருவேற்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலத்திலே இங்கே இறைவன் எழுந்திருந்து அருள்பாலித்து வருகிறார். இறைவனுடைய பெயர் வேற்காட்டு ஈஸ்வரர் என்றும் வேதபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது. பாலாம்பிகை வேர்க்கண்ணி அம்மை என்ற பெயரோடு இறைவி இந்த தலத்திலே அருள்பாலிக்கிறார்கள். இந்த தலத்திலே மிக ஒரு அற்புதமான ஒரு செய்திகளை எல்லாம் நாம் நினைவில் வைத்துக் கொண்டு இங்கே எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்வது மிக ஒரு அற்புதமான ஒரு திருவுருள் நமக்கு கிடைக்க உதவி செய்கிறது. இந்த தலத்திலே தான் திருஞான சம்பந்த பெருமான் இந்த அற்புதமான ஒரு பண்ணிலே ஒரு பதியத்தை அருள் செய்திருக்கிறார். மேலும் திருவேற்காடு என்றதும் அனைவருக்கு இங்கே இருக்கக்கூடிய கருமாரி அம்மனுடைய ஆலயம் மட்டுமே நினைவிற்கு வரும். ஆனால் அதே நேரத்தில் திருவேற்காட்டிலே பாடல்பட்ட சிவஸ்தலமாக விளங்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயம் இருப்பது பலருக்கும் இங்கே பெரிய வாய்ப்பு இல்லை. அது மட்டுமல்ல, இந்த தலம் கிழக்கு நோக்கி உள்ள ஒரு ஆலய முகப்பு கோபுரமாக 5 நிலைகளை உடையதாக கிழக்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் அற்புதமான விசாலமான ஒரு வெளிப்பிரகாரமானது கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் ஆகியவை நம்ம எல்லாம் அழைத்து மிக அற்புதமாக நம்ம எல்லாம் வரவேற்கிறது. அடுத்தபடியாக அதற்கு பின்னாலே உள்ளது 2வது வாயில். இந்த வாயில் மூலமாக நாம் உள்ளே சென்றோம் என்று சொன்னால் நேராக மூலவரை வேதபுரீஸ்வரரை லிங்க திருவுருவிலே நாம் தரிசித்து அருள் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது. இந்த திருலிங்கத்திற்கு பின்புறம் சுவற்றிலே சிவன் பார்வதி திருமண காட்சி புடைப்பு சிற்பமாக காணப்படுவது நாமெல்லாம் திரு கைலாயத்திலே சிவபெருமான் திருமண கோலத்தை எப்படி முனிவர்களுக்கெல்லாம் காட்டினாரோ அந்த ஒரு நிலையிலே இங்கே மிக அற்புதமான ஒரு சிற்பத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய உட்புறத்திலே இடதுபுறம் அகத்தியர் மற்றும் சூரிய திருமேனிகள் காட்சி தருகின்றன. தெற்கு உட்பிரகாரத்திலே 4 சன்னதி மற்றும் 63 நாயன்மார்களுடைய உருவச் சிலைகள் காணலாம். மேற்கு உட்பிரகாரத்திலே காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அனபாய சோழன் ஆகியோருடைய உருவச் சிலைகள் இங்கே மிக அற்புதமாக நம்மை எல்லாம் அழைத்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது. வடக்கு பிரகாரத்திலே நோக்கி இறைவி பாலாம்பிகை சன்னதியானது மிகவும் அற்புதமாக கம்பீரமாக நம்மை எல்லாம் அழைத்து அருள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக உள்ளது. உட்பிரகாரத்திலே சண்டீஸ்வரர், கணபதி, தட்சிணாமூர்த்தி, பிரம்மா மற்றும் துர்க்கை ஆகியோர் தோற்ற தெய்வங்களாக இங்கே வழிபட்டு அருள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. கிழக்கு வெளிப்பிரகாரத்திலே வலதுபுறம் மேற்கு நோக்கி சனீஸ்வர பகவான் தனி சன்னதியானது இந்த இடத்திலே இருப்பது நாம் கண்டு மகிழ்த்தப்போது ஆலய கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறத்திலே இந்த சனீஸ்வரன் சன்னதி உள்ளது. அதன் அருகிலே மூக்க நாயனாரும் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். இந்த தளத்தில் உள்ள முருகன் தன் கையில் வேல் இல்லாமல் இன்னும் அன்பும் ஏந்தியவராக ஒரு காலை மயில் மீது வைத்துக் கொண்டு நின்றபடி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தின் தல விருத்தம் வேல் மரம் என்று அழைக்கப்படுகிறது. தீர்த்தம் வேளாண்மை தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது.
மீண்டும் ஒரு முறை இந்த தலத்தினுடைய அமைப்பை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த தலத்திலே மிக 2வது பிரகாரத்திலே தான் மூலவருடைய சன்னதியானது மிக அற்புதமான முறையிலே லிங்க உருவிலே கிழக்கு நோக்கி அருள் காட்சி தருகிறார். லிங்க உருவின் பின்புறம் சுவற்றிலே சிவன் பார்வதி திருமண காட்சி புடைப்பு சிற்பமானது மிக அற்புதமாக காணப்படுகிறது. இந்த காட்சி எதற்காக இங்கே நமக்கு இறைவன் அருள் செய்கிறார் என்று சொன்னால், ஒரு காலத்திலே கைலாயத்திலே திருமண காட்சியை காண முடியாத அகத்தியர் தென் திசை உயர்ந்து கொண்டு செல்கிறது. அந்த தென் திசையை சமன்படுத்த வேண்டும் என்பதற்காக கைலாயத்திலிருந்து அகத்தியர் பெருமானை தென் திசைக்கு அனுப்புகிறார். அப்பொழுது இறைவனிடத்திலே அவர் ஒரு விண்ணப்பம் செய்கிறார். அடியேன் உம்முடைய திருமண கோலத்தை நான் காண முடியாமல் போய்விடுமே என்று மிக வருத்தப்பட்டு அகத்தியர் கேட்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன வாக்கு என்ன என்று சொன்னால், தாங்கள் தென் திசையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வழியிலே தாங்கள் நினைக்கக்கூடிய அந்த திருமண காட்சியை அந்தந்த தளத்திலே நாம் உமக்கு அருள் செய்வோம் என்று அகத்தியருக்கு வாக்கு கொடுக்கிறார். அதன்படி தென் திசைக்கு இந்த வழியாக, இந்த திருவேற்காடு வழியாக அகத்தியர் செல்கிறார் என்பதுதான் உண்மை. அப்படி திருவேற்காட்டிலிருந்து அவர் செல்லுகின்ற பொழுது இங்கே திருமேனிக்கு அகத்தியர் வழிபாடு செய்து மகிழ்கின்ற பொழுது அங்கே அவருக்கு கைலாயத்திலே நடந்த அந்த திருமண காட்சி கோலத்தை இங்கே காட்டினார் என்பதற்காகத்தான் இந்த மூலஸ்தானத்திலே லிங்க திருமேனிக்கு பின்புறம் அந்த திருமண காட்சியானது இங்கே மிக அற்புதமாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தலமானது ஒரு திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த 3 தினங்களும் நல்ல முகூர்த்த நாள். அந்த நாளிலே இந்த பிரகாரத்திலே மிக அற்புதமான திருமணங்கள்லாம் இங்கே நடைபெற்று இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த தலத்திலே உட்பிரகாரத்திலே 4 சன்னதி மற்றும் 63 நாயன்மாவுடைய உருவச்சிலைகளை நாம் கண்டு தரிசிக்கலாம். மேற்கு பிரகாரத்திலே காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அனபாய சோழன் ஆகியோருடைய உருவச்சிலைகள் எல்லாம் காணலாம். வடக்கு பிரகாரத்திலே தெற்கு நோக்கி இறைவி பாலாம்பிகை சன்னதி உள்ளது. மேலும் உட்பிரகாரத்திலே சண்டீஸ்வரர், கணபதி, தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை போன்ற கோஷ்ட தெய்வங்கள் எல்லாம் அதனை சுற்றி, இறைவனை சுற்றி காணப்படுவது இதெல்லாம் ஒரு அற்புதமான காட்சி. கிழக்கு வெளிப்பிரகாரத்திலே வலதுபுறம் நோக்கி மேற்கு திசையிலே சனீஸ்வர பகவான் தனி சன்னதி இருக்கிறது. ஆலய கோபுர வாசல் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் வலது கோபுரத்தில் இந்த சனீஸ்வரன் சன்னதி உள்ளது. அதன் அருகிலே மூர்க்க நாயனார் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். இந்த தலத்தில் உள்ள முருகன் தன் கையில் வேல் இல்லாமல் வில்லும் அன்பும் ஏந்தியவராக ஒரு காலை மயில் மீது வைத்துக் கொண்டு நின்றபடி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தினுடைய தல விருட்சம் வெல்வேல் மரம் என்று சொல்லப்படுகிறது. தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தலத்தினுடைய புராண செய்தி, இந்த தலம் முருகப்பெருமானின் வாழ்க்கையோடு சம்பந்தம் உடையதாகும். பிரணவத்திற்கு பொருள் கூற முடியாத பிரம்மாவை முருகப்பெருமான் கைது செய்து விட்டார். அதனால படைப்பு தொழிலானது தடைபட்டது. சிவபெருமான் நந்தியை முருகனிடம் அனுப்பி பிரம்மாவை விடுதலை செய்யும்படி கூற ஆனால் முருகன் அதற்கு சம்மதிக்கவில்லை. இதை தெரிந்து கொண்டு சிவபெருமான் தானே நேரில் வந்து முருகனிடம் பிரம்மாவின் படைப்பு தொழிலில் தடைபடுவதால் ஏற்படும் சிக்கல்களை விளக்கி பிரம்மாவை சிறையிலிருந்து விடுதலை செய்தார் என்பது ஒரு அற்புதமான செய்தி. நந்தி மூலம் சொல்லி அனுப்பியும் தன் சொல்லிற்கு கட்டுப்படாத முருகனை தண்டிக்கும் பொருட்டு திருவேற்காட்டில் சென்று அங்கு தன்னை வழிபட்டு வரும்படி ஆணையிட்டார். அதன்படி முருகனும் திருவேற்காடு வந்து ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி சிவனை வழிபட்டார். கருவறை மேற்கு பிரகாரத்தில் உள்ள முருகன் சன்னதியில்
முருகனுக்கு முன்னால் ஒரு சிவலிங்கம் இருப்பதை காணலாம். இதெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவலிங்கத்திற்கு முன்னால் முருகப்பெருமானுடைய சன்னதியிலே முன்னாலே ஒரு சிவலிங்கம் இருப்பதை நாம் கண்டு தரிசிக்கலாம். இத்தகைய அமைப்பை வேறு எங்கும் காண முடியாது. முருகன் ஏற்படுத்திய தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆலயத்தின் உள்ளே இருக்கிறது. இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் அருணகிரியினால் பாடப்பட்ட திருப்புகழ் பாடப்பட்ட தலமாக விளங்குகிறது. இந்த தலத்தில் உள்ள நவகிரக சன்னதி பத்ம பீடம் எண்கோண வடிவிலே அமைந்துள்ளது சிறப்புக்குரிய ஒரு அம்சமாகும். இந்த தலம் நவகிரக தோஷங்கள் நீக்குவதற்கு ஒரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது. இந்த தலத்தில் பராச முனிவர் இறைவனை வழிபட்டுள்ளார். இம்முனிவர் ஜோதிட சாஸ்திரங்கள் மிகவும் புலமை பெற்றவர். எனவே ஜோதிடம் சொல்வதை தொழிலாக கொண்டவர்கள் ஜோதிடத்தில் புலமை பெற விரும்பினால் ஜோதிடர்கள் கற்க விரும்புகிறவர்களும் ஆகியோர் இந்த தலத்தை இறைவனை வழிபட்டு அதனுடைய பலனை பெறுவார்கள் என்பது மிக அற்புதமான செய்தி. அது மட்டுமல்ல, இந்த தலத்திலே மூர்க்க நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் பிறந்து வாழ்ந்த தலம் திருவேற்காடு. இவர் சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்து வருவது ஒரு பெரிய சிவத்தொண்டாக செய்து வந்தார். நாளடைவிலே இவருடைய செல்வம் யாவும் இவரின் இந்த சிவத்தொண்டில் கரைந்துவிட சூதாட்டத்திலே ஈடுபட்டு அதன் மூலம் வரும் செல்வத்தை சிவனடியார்களுக்கு உணவிட செலவு செய்து தனது திருத்தொண்டை தொடர்ந்து நடத்தி வந்தார். இந்த சூதாட்டத்திலேயும் இவருக்கு இந்த திருவேற்காட்டிலே அந்த செல்வமானது கிடைக்கவில்லை. அதனாலே திரு கும்பகோணத்திற்கு சென்று அங்கே பலரிடத்திலே சூதாடி அந்த பணத்தை இந்த இடத்திலே வந்து சிவனடியார்களுக்கு இந்த உணவு கொடுத்து திருத்தொண்டு செய்தார் என்பதுதான் நாயன்மாவுடைய சிறப்பாகும். இந்த தலத்தில் அகத்திய முனிவர் வழிபட்டு சிவபெருமானின் திருமண கோலத்தை கண்டதால் இந்த தலம் ஒரு திருமணத்தடை நீக்கும் தலமாக விளங்குகிறது. மேலும் இந்த தலம் நவகிரக தோஷம் நீக்கும் தலமாகவும் உள்ளது. ஆதிசேஷனும் இந்த தலத்தின் இறைவனை வழிபட்டுள்ளதால் இந்த தலத்தில் அரவம் தீண்டி யாரும் மறிப்பதில்லை என்பது ஒரு அற்புதமான ஒரு செய்தியாகும். மேலும் அகத்திய பெருமானுக்கு பல இடங்களிலே இறைவன் அந்த கைலாய திருமண காட்சியை கொடுத்த தலங்கள் வரிசையிலே ஒன்று இந்த திருவேற்காடு ஒரு சிறப்பான தலமாகும். அதனைத் தொடர்ந்து குற்றாலம், திருப்பனங்காடு, திருக்கள்ளி, திருவொற்றியூர், திருவான்மியூர் போன்ற தலங்களிலே அகத்தியர் பெருமானுக்கு இந்த திருமண காட்சி கைலாய திருமண காட்சியை அளித்த இறைவன் இங்கே அருள்பாலிக்கிறார் என்பதை நாம் மனதில் கொண்டு இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் மிக அற்புதமான ஒரு பண்ணிலே இந்த தலத்தை இறைவனை பாடி நமக்கெல்லாம் ஒரு வினை நீக்க பதிகமாக, அது மட்டுமல்ல இந்த தலத்தினுடைய பதிகத்தை பாடுகின்றவர்கள் எல்லாம் தேவர்களாக இருந்து அவர்கள் இறைவனை வழிபாடு செய்வார்கள் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு அற்புதமான பதிகத்திலே நாம் பாடி மகிழலாம். அது மட்டுமல்ல, இந்த பண்ணிலே நாம் ஏற்கனவே ஒரு தலத்தில் பாடியிருக்கிறோம். அது எந்த தலம் என்று சொன்னால் திரு செய்யாறு என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்தில் அந்த வேதபுரீஸ்வரர், அங்கேயும் வேதபுரீஸ்வரர் தான். அந்த தலத்திலேயும் நாம் இந்த பண்ணிலேயும் நாம் பாடியிருக்கின்றோம். மிக அற்புதமான ஒரு பாடல்.
தேவ வல்லான் சுடர் வேலினான் ஊரை ஏற்காடு நூலினால் பணிந்து ஏற்றிட வல்லவர் ஆளினார் வினை மாயுமே ஆய்தலையை தரு வில்லினால் உறவேல் காடு சொல்ல வல்ல சுருங்க மனத்தவர் செல்ல வல்லவர் தீர்க்கமே வல்லவ தீர்க்கமே மூரல் வெண்மதி சூடும் மொழி உடை வீரன் வேர்காடு